க்காக ஸ்பெஷலா தமிழ் சப்ஜெக்ட மட்டுமே வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு 17 நாள்ல பார்த்தோம்னா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்கோம். அதோடைய முதல் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு எப்போதுமே நமக்கு ஜெனரல் தமிழா இருக்கட்டும், அப்படி இல்லனாக்க பழைய யூனிட் 8 இப்ப இருக்க யூனிட் 6 அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிடேஜ்ன்னு குடுத்திருக்காங்க இல்லையா? அதுலயும் சரி பார்த்தோம்னா, உங்களுக்கு 2த்துலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண இருக்கேன், லிட்ரரி அவார்ட்ஸ் தமிழ்ல அது மட்டும் இல்லாம இலக்கியங்களுக்கு இந்தியாவுல வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதுகளுடைய பட்டியல் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன். அத நம்ம பார்க்கவும் போறோம். ரைட்டா? வாங்க பார்க்கலாம். சோ லிட்ரரி அவார்ட்னா நமக்கு தெரிஞ்சது என்னது? 1 ஞானபீட விருது. 2வது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது. இது 2 தான் தெரியும். இன்னும் ஒரு 3 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1954ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க சாகித்ய அகாடமி நிறுவியிருந்திருப்பாங்க. 55ல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ தமிழ்ல யார் யார் இதுவரைக்கும் வாங்கியிருக்காங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1955ல ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து பார்த்தோம்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருந்திருப்பாங்க. இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சொல்லின் செல்வர். அடுத்து 1956ல கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அலைவோசைங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. கல்கி நமக்கு தெரியும். பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், தியாக பூமி, அந்தன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பொன்னியின் செல்வன் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த கல்கி அவர்கள் தான் அண்ணாவை தென்னாட்டுடைய பெர்னாட் ஷா என்று அழைச்சிருந்திருப்பாரு. மறந்துடாதீங்க. அடுத்து 1958ல சி ராஜாஜி இல்லையா? ராஜகோபாலாச்சாரி அவரு சக்கரவர்த்தி திருமகன் மற்றும் வியாசர் விருந்து அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. சக்கரவர்த்தி திருமகன் முழுக்க முழுக்க ராமாயணத்தையும், வியாசர் விருந்து பாரதத்தையும் தழுவி எழுதியிருப்பாங்க. மறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம ராஜாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிற பாடலையும் எழுதியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1961 ஏன் இந்த இடத்துல 58 61னாக்க 59 60 பார்த்தோம்னா கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால டைரக்டா போயாச்சு. மு வரதராசனார் அகல் விளக்குங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாரு. அதாவது வந்துனாக்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துங்கிற வாசகம் பார்த்தா ரொம்ப முக்கியமானது. அண்ணா எப்படி தன் தம்பிக்கு அப்படிங்கிற கடிதம் எழுதியிருப்பாரோ இவரும் பார்த்தோன்னா தம்பிக்குங்கிற கடிதம் எழுதியிருப்பார். அடுத்து 62ல மீபா சோமசுந்தரம் அவர்கள் பார்த்தோன்னா அக்கறை சீமையில் 6 மாதங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்து 1963ல அகிலன் அவர்கள் வேங்கையின் மைந்தன்கிற நூலுக்காக அவார்டு வாங்கியிருப்பாங்க. இதே அகிலன் தான் 1975ல சித்திரப்பாவை அப்படிங்கிற நூலுக்காக ஞானபீட விருது வாங்கியிருப்பார். மறக்கக்கூடாது. ஞானபீட விருது வாங்கின முதல் தமிழ் ரைட்டர் யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அகிலன். 1965 பி ஸ்ரீ ஆச்சாரியா ராமானுஜங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. அடுத்து 1966ல மாப்போசி அதாவது பார்த்தோம்னாக்க தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சூளுரை எழுத்து வருவாரு. மாப்போ சிவஞானம் அவர்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாரு. 1967ல கீவா ஜெகநாதன் அவர்கள் வீரர் உலகம்ங்கிற நூலுக்காக பார்த்தோம்னா வந்து வாங்கியிருப்பாங்க. 68ல சீனிவாச ராகவன் அவர்கள் வெள்ளை பறவைங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. 1969 பாரதிதாசன் பிசிராந்தையார் நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிராந்தையார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அடுத்து 1970 கு அழகிரிசாமி அன்பளிப்பு நூலுக்கு வாங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1971 நான் பார்த்தசாரதி சமுதாய வீதி அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. பார்த்தசாரதியோட மிக முக்கியமான நூல் பார்த்தோன்னா உங்களுக்கு குருதி புனல் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது. இந்த நூல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1968 காலகட்டங்கள்ல இங்க தஞ்சாவூர்ல வந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு. அதான் வந்து பார்த்தோன்னா கீழ்வெண்மணி படுகொலை என்று சொல்லுவாங்க. அதை தழுவி இவர் என்ன பண்றாருனாக்கா குருதி புனல் புத்தகம் எழுதியிருப்பாரு. மறந்துடக்கூடாது. 1972ல ஜெயகாந்தன் எழுதின புத்தகம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. ரைட்டா? வீடு மனைவி மக்களை எழுதியிருக்காரு. சரியா? சோ இந்த மாதிரி ஜெயகாந்தனுடைய மிக முக்கியமான புத்தகம் இது. இன்னொன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 1975ல சித்திரபாவைங்கிற புத்தகத்துக்காக அகிலன் வாங்கினார். அதே மாதிரி 2002 காலகட்டங்கள்ல இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜெயகாந்தன் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஞானபீட விருது கொடுத்திருக்காங்க. மறந்துடக்கூடாது. அடுத்து 1973 ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு வேருக்கு நீர் அப்படிங்கிற புத்தகம் கொடுத்திருப்பாங்க. அதாவது களத்தில் சென்று இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எழுதுறதுல மிக முக்கியமான பெண் கவிஞர் யாருன்னாக்க ராஜம் கிருஷ்ணன். மறந்துடக்கூடாது. அடுத்து 1974 கீதா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம்ங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாரு. இது வந்துனாக்க இப்ப ரீசெண்டா வந்து ஒரு எக்ஸாம்ல இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மறந்துடாதீங்க. அடுத்து 1975 தண்டாயுதம் அவருக்கு வந்து தற்கால தமிழ் இலக்கியங்கிற நூலுக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. ரைட். அடுத்து 1977 இந்திரா பார்த்தசாரதி. சாரி நாங்க மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இந்திரா பார்த்தசாரதி தான் குருதி புனல் நூல் எழுதியிருக்காரு. ரைட். நாங்க சொன்னாலே பார்த்தசாரதின்னு அது இந்திரா பார்த்தசாரதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978 வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அதாவது ஏழையின் நடிப்பில் என்ன சொல்றது ஏழையோட குடிசையில வந்து விளக்குல வந்து சோறு எரியல வெறுமனே வயிறு தான் எரியுதுங்கிற புது கவிதை எழுதியிருப்பாரு.
வள்ளிக்கண்ணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். 1979ல தி ஜானகிராமன் சக்தி வைத்தியங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பார். அதாவது தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வட்டாரம் கொடுத்திருந்திருப்பாங்க. இப்போ வந்து எனக்கு கீரா அவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு கரிசல் வட்டாரம், ரைட்டுங்களா? அப்புறம் தஞ்சை வட்டாரம் யார் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜானகிராமன் உட்பட்டவர் பார்த்தோன்னா உங்களுக்கு தஞ்சை வட்டாரம். அடுத்து வந்து நெல்லை வட்டாரம். அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு முகவை வட்டாரம் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிரிவினர் பார்த்தோன்னா அங்கங்க சேர்ந்திருப்பாங்க. அதுல தஞ்சை வட்டாரத்துல மிக முக்கியமான கவிஞர் யாருனாக்கா ஜானகிராமன் அவர்கள் சக்தி வைத்தியங்கிற நூலுக்கு வாங்கியிருப்பாங்க. 1980 கண்ணதாசன் அவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு சேரமான் காதலி அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. 1981ல மா ராமலிங்கம் அவர்கள் புதிய உரைநடை நூலுக்காகவும், 1982 பி.எஸ். ராமியா அவர்கள் மணிக்கொடி காலங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. இந்த மணிக்கொடி காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மணிக்கொடி அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வானம்பாடி குழு, அதாவது கோயம்புத்தூர்ல வானம்பாடி குழு. பிறகு வந்து சீசு செல்லப்பா உருவாக்கிய எழுத்து குழுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அந்த டைம்ல தமிழ் ரைட்டர்ஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு இயக்கத்துல பார்த்தோன்னா இருந்திருப்பாங்க. அடுத்து டி.எம். சிதம்பரம் ரகுநாதன் பாரதி காலமும் கருத்துங்கிற நூலுக்காக பார்த்தோன்னா வாங்கியிருந்திருப்பாங்க, மறந்துடாதீங்க. அடுத்து 1984ல லட்சுமி அவர்கள் ஒரு காவிரியை போலுங்கிற நூலுக்காகவும் வாங்கியிருப்பாங்க. அடுத்து 1985 ஆ.சி. ஞானசம்பந்தன் அவர்கள் கம்பன் புதிய பார்வைங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காங்க. ரைட்டா? இது ரொம்ப முக்கியமானவர். இந்த ஆசை ஞானசம்பந்தம் சொல்லுவாங்கல்ல, அவர் தான். அடுத்து 1986ல கா.நா. சுப்பிரமணியன் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து 1987ல ஆதவன் சுந்தரம் எழுதிய முதலில் இரவு வருங்கிற புத்தகத்தை வாங்கியிருந்திருப்பாங்க. 1988ல வாசே குழந்தைசாமி அவர்கள் வாழும் வள்ளுவம் அப்படிங்கிற புத்தகத்துக்காக வாங்கியிருப்பார். அடுத்து 1989ல லாசா ரா சிந்தா நதி அப்படிங்கிற புத்தகத்துக்காக வாங்கியிருக்காங்க 89களில். 1990ல சு. சமுத்திரம் வேரில் பழுத்த பிழா, இது நம்மளுடைய 10th ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. கி. ராஜநாராயணன் 1991ல கோபாலபுரத்து மக்களுங்கிற புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. அடுத்து 1992ல கோவி மணிசேகரன் குற்றால குறிஞ்சி, இல்லையா, குற்றால குறிஞ்சி அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. இது வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னென்ன இதெல்லாம் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல கேட்கறாங்கன்ட்டு அது இந்த குற்றால குறிஞ்சி பார்த்தா வந்து கேட்டிருக்காங்க. 1993ல எம்.பி. வெங்கட்ராம் அவர்கள் காதுகள் புத்தகத்துக்காகவும், 1994ல பொன்னிலன் புதிய தரிசனங்கள் புத்தகத்தாகவும், 1995ல பிரபஞ்சன் அவர்கள் வானம் வசப்படுங்கிற நூல்களை எதிர்ப்பாங்க. இதை வந்து வானம் வசப்படும் பார்த்தோன்னா உங்களுக்கு அனந்தரங்கர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, இந்திய நாட்காட்டியை வந்து சொல்லுவாங்க, தந்தை என்று சொல்லுவாங்க. சோ அவரை பத்தி எழுதுனா கூட சொல்லுவாங்க. அடுத்து 1996ல அசோகமித்ரன் அவர்கள் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பாங்க. 97 தோப்பில் முகமது மீரான் அவர்கள் சாய்வு நாற்காலி அப்படிங்கிற புத்தகத்துக்காக என்ன பண்றாருனாக்க இந்த சாகித்ய அகாடமி அவார்டை வாங்கியிருப்பாங்க. 98 சா. கந்தசாமி விசாரணை கமிஷன், இது நம்மளுடைய 12th அட்வான்ஸ் தமிழ் இவர் இருக்காரு, 10th நீங்க பார்த்துருக்கலாம், விசாரணை கமிஷன் பத்தி பேசியிருந்திருப்பாங்க. 99 அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாரு. 2000 ஆண்டு தி.க. சங்கரன் அவர்கள் விமர்சனங்கள் மதுப்புரைகள் பேட்டிகள் அப்படிங்கிற நூலுக்கு வாங்கியிருக்காங்க. 2001 சீசு செல்லப்பா சுதந்திர தாகங்கிற நூலுக்கு வாங்கியிருக்காரு. மன்னொன்னு இவருடைய மிக முக்கியமான நூல் ஏறுதழுதல் பற்றி ஏதோ நூல் பார்த்தோன்னா உங்களுக்கு வாடிவாசல், இல்லையா, வாடிவாசல்ங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்கனாக்க சீசு செல்லப்பா அவர்கள் எழுதியிருப்பாங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் சரசாவின் பொம்மையில எதிர்ப்பார். 2002 சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்தின் நதிங்கிற கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கி சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பிற்கான விருதையும் வாங்கின இந்த 2 பேர்ல முதல் நபர் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் தான், மறந்துடக்கூடாது. 2003ஆம் ஆண்டு வைரமுத்து அவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசங்கிற நூலுக்கு வாங்கியிருக்காரு. 2004ஆம் ஆண்டு ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை, அவரு வணக்கம் வள்ளுவங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காங்க. ஈரோடு தமிழன்பனை தொல்காப்பிய செம்மல் என்று சொல்லுவோம். இதே ஈரோடு தமிழன்பனோட இயற்பெயர் ஜெகதீசன் என்று கூட சொல்லுவோம். அடுத்து 2005ஆம் ஆண்டு திலகவதி அவர்கள் கல்மரங்கிற புத்தகத்துக்காக வாங்கியிருப்பாங்க. 2006 மு. மேத்தா அவர்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. இந்த இரட்டைவால் குருவி நினைக்கிறேன், இந்த ராஜராஜ சோழனான் அப்படிங்கிற பாடலை பார்த்தீங்கன்னா இவர் தான் எழுதியிருப்பார். 2007 நீல பத்மநாபன் இலையுதிர் காலம். அடுத்து 2008 மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மின்சார பூங்கிறது வாங்கியிருப்பாங்க. இது இப்ப கேட்ட கேள்வி. 2009 புவியரசு கையொப்பம், இவருடைய புவியரசோட இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு இரவின் அறுவடை அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. இன்னொன்னு சாகித்ய அகாடமிக்கான மொழிபெயர்ப்பு விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த புவியரசு அவர்கள் வாங்கியிருக்காங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். 2010ஆம் ஆண்டு நாஞ்சில் நாடன் சூடியப்பூ சூடர்க்க அப்படி வாங்கியிருக்காரு. 2011 சு. வெங்கடேசன் அவர்கள் காவல் கோட்டம் அப்படிங்கிற நூல் வாங்கியிருப்பாங்க. சு. வெங்கடேசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்ப ரீசெண்டா வேல்பாரி எழுதியிருக்காரு, வைகை நதி நாகரிகம் எழுதியிருப்பாங்க. இந்த நூலை தழுவிதான் பார்த்தோன்னாக்க அரவான்கிற திரைப்படமே உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்திருக்கலாம். அடுத்து 2012 டேனியல்
செல்வராஜ் அவர்கள் எழுதின புத்தகம் பார்த்தோன்னா உங்களுக்கு தோல். 2013 ஜேடி க்ரோஸ் பொற்கை அப்படிங்கிற நாவலை எழுதியிருப்பாரு. 2014 பூமணியுடைய இஞ்சாடி. இந்த பூமணி அவர்கள் எழுதின வெக்கைங்கிற நாவலை தவிர அசுரன் திரைப்படம் எடுத்தா பேசியிருப்பாங்க அந்த காலகட்டங்கள்ல. 2015 மாதவன் அவர்கள் இலக்கிய சுவடுகள்ங்கிற நூலுக்காகவும், 2016 வண்ணதாசன் அவர்கள் ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்காகவும், 2017 இன்குலாப் அவர்கள் காந்தல் நாட்களுக்காகவும், 2018 எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சஞ்சாரம் சஞ்சாரம் உபவாண்டவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 தர்மன் சூழ். இது வந்து தண்ணீர் பிரச்சனை பத்தி பேசியிருந்திருக்கும். தண்ணீர், சூழ், கூகை போன்ற நூல்கள் யார் எழுதுறாருன்னா தர்மன் அவர்கள் எழுதுறாரு. 2020 இமயம் அதாவது சண்முகம் செல்லாத பணம் அப்படிங்கிற நூலை எழுந்திருப்பாங்க. அடுத்து 2021 CS லட்சுமி அல்லது அம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இந்த புத்தகம் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். நான் வாசி பார்த்துருக்கேன். ரொம்ப என்ன சொல்றது, நல்லா இருக்கும் இந்த புத்தகம் வாசிக்கிறதுக்கு. முடிஞ்ச வாசி பாருங்க. 2022 முனைவர் மா ராஜேந்திரன் காலாபாணி அதாவது மருது சகலுடைய தென்னிந்திய புரட்சி பத்தி எழுதியிருப்பாரு. 2023 ராஜசேகரன் அல்லது தேவி பாரதி நீர்வழிப்படும் அப்படிங்கிற புத்தகத்துக்காக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வாங்கியிருக்காங்க. 2024 வெங்கடாச்சலபதி அவர்கள் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908ங்கிற புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி வந்திருப்பாங்க இல்லையா. இந்த திருநெல்வேலி எழுச்சி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காரணம் 1908 மார்ச் மாதம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் பார்த்தோன்னாக்க அப்போதைய கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் பார்த்தோன்னா விஞ்ச் இருந்திருப்பாரு. டெப்டி கலெக்டர் யாருனாக்கா ஆஷ் இருந்திருப்பாங்க. சந்திச்சிருப்பாங்க. ஆனா சந்திக்கும் போது என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அதை ஒட்டி தான் என்ன நடக்குது அப்படின்னாக்கா திருநெல்வேலி கிளர்ச்சி பார்த்தோன்னாக்கா பெரிய அளவில் நடக்குது இல்லையா. அண்ணன் பார்த்தோன்னா உங்களுக்கு வஉசிக்கு 40 ஆண்டுகள், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் கொடுத்துருந்துருப்பாங்க. பின்னாடி வந்து ரிலீஸ் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த கிளர்ச்சி பத்தி பேசியிருந்திருப்பாங்க வெங்கடாச்சலபதி அவர். இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு தற்போது வரைக்கும் தமிழில் கொடுக்கப்பட்டுள்ள சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருந்துருப்பாங்க. மறந்துடக்கூடாது. ரைட்டா? சரி, வாங்க அடுத்த விருது போகலாம். ரைட், அடுத்த விருது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஞானபீட விருது. இந்த புகைப்படம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய 12th அட்வான்ஸ் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட், ஓகே. இதோடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஞானபீட விருது. ரைட், ஓகே. இது பாரதிய ஞானபீடங்கிற பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த ஞானபீட விருது. இலக்கியத்தில் இந்தியாவுல மிக உயரிய விருதா கருதப்படக்கூடிய விருது தான் இந்த ஞானபீட விருது. 1961 சாகு சாந்தி பிரசாத் செயின் குடும்பத்தினர் நிறுவப்பட்டது இந்த விருது. அடுத்து இந்த விருது எப்ப முதல்ல கொடுக்குறாங்க, 1965 என்ன பண்றாங்க, முதல்ல கொடுக்குறாங்க. அந்த விருதை முதல்ல பெற்றவர் யாரு, மலையாள எழுத்தாளரான ஜி சங்கரகுருப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருதை பெற்றிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாம இந்த விருதை பெற்ற முதல் பெண்மணி யாரு, ஆஷா பூர்ணாதேவி. இவங்களுக்கு முதல் சத்தியங்கிற புதனத்திற்காக ஞானபீட விருது கிடைச்சிருக்கு, மறந்துடக்கூடாது. அப்போ முதல் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சங்கரகுருப், முதல் பெண்மணி ஆஷா பூர்ணாதேவி, முதல் சத்தியங்கிற புதினத்திற்காக. ரைட். 1982 ஆண்டு வரைக்கும் சிறந்த இலக்கியத்திற்கான பரிசை தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா 82க்கு பிறகு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்க சிறந்த, அதாவது பார்த்தோம்னா அந்த கவிஞர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காகவும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க, கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னாக்க தமிழ்ல 1975 சித்திரப்பாவிங்கிற நூலுக்காக அகிலனும், 2002 இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பதற்காக ஜெயகாந்தனும் இந்த விருதை பெற்றிருக்காங்க. தமிழில் இந்த விருதை பெற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. மொத்தமே 2 பேர் தான். ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெயகாந்தன். கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி படிக்கும்போது இதுல இயர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரோல் பிளே பண்ணும், மறந்துடாதீங்க. அடுத்து சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு. இது 3வது விருது. சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு 2024 யார் கொடுத்திருக்காங்கன்னாக்க ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் தமிழ் ரைட்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. 2021 இந்திரா பார்த்தசாரி, நான் சொன்னேன் இல்லையா குருதி புனல் அப்படிங்கிற நாவல். 1969 ராஜகோபாலாச்சாரி, 1975 டிபி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த விருது வாங்கின முதல் நபர் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரர் தான், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். 1968 ஆண்டு வாங்கியிருப்பாங்க. இந்த விருது தொடங்கப்பட்டதும் வழங்கப்பட்டதும் 68 தான், மறந்துடக்கூடாது. ஸோ சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு, மறந்துடக்கூடாது. அடுத்து பாஷா சம்மன் விருது. 1975 இந்த விருது ஆரம்பிக்கிறாங்க. இந்த விருதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அசோகமித்ரன் 2013, வைரமுத்து 2009, மாலன் நாராயணன் 2018. இப்ப ரீசெண்டா 2025 அனௌன்ஸ் பண்ணி யாருன்னாக்க எஸ் ராமகிருஷ்ணன். கண்டிப்பா இவரை பத்தி ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சாகித்ய அகாடமி விருது பார்த்தோம், அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாஷா சம்மன் விருது நம்ம பேசியிருக்கோம், மறந்துடக்கூடாது. ரைட். அடுத்து
சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ். இது 1989 உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான 1989 இந்த விருதை உருவாக்கியிருக்காங்க. இந்த விருது வாங்கின முதல் தமிழ் எழுத்தாளர் யாருனாக்க எம்.ஜி. ஜெகநாதராஜா. எம்.ஜி. ஜெகநாதராஜா எந்த புத்தகத்துக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னாக்க அமுக்த மால்யதா அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் அமுக்த மால்யதா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெலுங்கு மொழியில வந்து பார்த்தோன்னா விஜயநகர பேரரசான கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார் இல்லையா? கிருஷ்ணதேவராயர் உருவாக்கி இருந்திருப்பாரு. இது வந்து ஆண்டாளுடைய ஒரு பயோகிராஃபி மாதிரி நான் போச்சு. ஆண்டாளுடைய பயோகிராஃபி. இன்னொன்னு இவரு சான்ஸ்கிரிட்ல வடமொழியில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உஷா பரிணயம், ஜம்பாவதி கல்யாணங்கிற நூல்கள்லாம் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. யாரு? கிருஷ்ணதேவராயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை வந்து பார்த்தோன்னா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். 2000 ஆண்டு சிற்பி பாலசுப்ரமணியம் அக்னி சாட்சிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காரு. 2006 புவியரசு அவர்கள் புரட்சிக்காரன் அப்படிங்கிற நூல் வைத்திருக்காங்க. 2023 கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கருங்குன்றம் அப்படிங்கிற நூலுக்காக வாங்கியிருக்காங்க. இது மமங் தாய் அவர்களுடைய பிளாக் ஹில் அப்படிங்கிற நூலை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக தான் இந்த விருது கொடுத்திருக்காங்க. 2023 ஆண்டு கொடுத்திருக்காங்க. மறந்துடக்கூடாது. ரைட்டா? சோ இந்த விருதுலாம் பார்த்தாச்சு. அடுத்த விருது சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கர் விருது. எப்போ உருவாக்கியிருக்காங்க? 2011 ஆண்டு உருவாக்கியிருக்காங்க. இது வாங்கின முதல் நபர் யாரு? எம் தவசி. என்ன புத்தகம் பாருங்க? சேவல் கட்டு. ரைட்டா? 2024 லோகேஷ் ரகுராமன் அவர்கள் வாங்கியிருப்பாங்க விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. 2025 லட்சுமிகர் அப்படிங்கிற வாங்கியிருக்காரு கூத்தொன்று கூடிற்று. கூத்தொன்று கூடிற்று அப்படிங்கிற புத்தகத்துக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு லட்சுமிகர் அவர்கள் வாங்கியிருக்காங்க. மறந்துடக்கூடாது. அடுத்து சாகித்ய அகாடமி பால் சாகித்ய புரஸ்கர். யுவ புரஸ்கர்னா இளைஞர்களுக்கான இலக்கியம். அதே வந்து பால புரஸ்கர்னாக்க குழந்தைகளுக்கானது. நம்ம சொல்றோம்ல குழந்தை கவிஞர் யாரு? அழவள்ளியப்பா, கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை எல்லாம் பேசுறோம் இல்லையா? அவங்களாம் குழந்தைகளுக்கான பாடல்கள் இருந்திருப்பாங்க. ரைட்டா? ரைட். இந்த விருது 2010 ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை வாங்கினவர் யாருனாக்க மா கமலவேலன் அவர்கள் வாங்கியிருக்காரு. எந்த புத்தகம் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்தோனியின் ஆட்டுக்குட்டி. அந்தோனியின் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற புத்தகத்துக்காக வாங்கியிருக்காரு. 2024 வியூமா வாசுகி அவர்கள் வாங்கியிருக்காங்க தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. 2025 விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் வாங்கியிருக்காங்க ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புத்தகம். இந்த விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு இல்லம் தேடி கல்வித்திட்டத்தில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒற்றை சிறகு ஓவியாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ரைட்டா? சரி, ரைட். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இலக்கியத்திற்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதுகள். நம்ம என்னென்ன பேசியிருக்கோம் பாருங்க. இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம்? உங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் பத்தி பேசியிருக்கோம். ரெண்டாவது வந்து ஞான்பீத் அவார்டு பத்தி பேசணும். மூணாவது சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு பத்தி பேசணும். நாலாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் பேசணும். அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்டு பார்த்தோம். ஆறாவது பார்த்தோன்னா உங்களுக்கு சாகித்ய அகாடமி பால் புரஸ்கார் அவார்டு பத்தி பேசியிருக்கோம். அப்போ கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உறுதி. இது ஜெனரல் தமிழ்லயும் உங்களுக்கு கை கொடுக்கும். யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் உங்களுக்கு பயன்பெறும். புரிஞ்சா? ரைட்டா? சோ இது மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த 15 நாளுக்குள்ள வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பொது தமிழை முடிச்சு கொடுத்துருவோம். இதை பார்த்து போனாலே போதும், உங்களால கண்டிப்பா 90 மதிப்பெண்ணுக்கு மேல உங்களால வர முடியும். ரைட்டா? தேங்க்யூப்பா.